ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை, ஒரு ரம்பா இலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நமக்கு 1/2 கிலோ பிரான் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிரியாணி அண்டா எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். அதோட 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா செவக்க வதக்கி எடுக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா செவக்க வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதோட நம்ம 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட 3 பச்சை மிளகாய் அதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இது எல்லாம் நமக்கு நல்லா குழைய வதக்கி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். கல்லுப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குழைய வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு பிடி மல்லி, புதினா, ரம்பா இலை இதையெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரம்பா இலை நம்ம ஒரு இலை சேர்த்தா போதும், ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம எல்லா நான்வெஜ் சமையலுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு காரத்துக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருந்தேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ பிரானையும் அதோட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை அதோட வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு பிரான் இப்போ நம்ம நல்லா வேக வைக்க வேண்டாம், ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சா போதும். பார்த்திங்க அப்படின்னா பிரானும் நமக்கு ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா போதும். இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த கிளாஸுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம 2 கிளாஸ் எடுத்துருக்கனால 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நமக்கு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததும் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இதோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருப்பேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நமக்கு 1.5 கப்பு தண்ணி தாராளம் காணும். நம்ம ஊற வைக்காமல் உடனே சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் வாட்டி ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அரிசியும் தண்ணியும் நம்ம எல்லாம் ஒரே ஸ்டேஜில் வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தம் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதும்
நம்ம வந்து அண்டாவை அதோட மேலே வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடிக்கலாம். மூடிட்டு நம்ம வந்து இன்றைக்கி இடிக்கல் எடுத்துருக்கிறேன். வெந்நி கூட சூடு பண்ணி அது மேலே கொஞ்சம் வெயிட்டான பொருளாக வச்சா போதும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரேடியாக கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் மெதுவாக சைடில் எடுத்து விடணும். அப்போ தான் வந்து நமக்கு சாப்பாடு உதிராமல் அந்த உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ப்ரான் பிரியாணிக்கு ப்ரான் கிரேவி பண்ணியிருக்கிறேன். அதோட தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.